ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் QueensKaivannamTamil. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி வச்சுருக்கேன். அந்த பொன்னாங்கண்ணி கீரை போட்டு கூட்டு பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல், கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் சாப்பாடு கழுவி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடாயில் கருணக்கிழங்கை ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கருணக்கிழங்குக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாடும் நாங்கள் உப்பு சேர்த்து தான் சாப்பாடு வெடிப்போம். அதனால் சாப்பாட்டுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்குக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு புளி இதை சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். 3/4 வாசி வெந்துடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது மீதி ஒரு 1/4 பாகம் வெந்துடும். அதனால் 3/4 வாசி வேக வச்சா போதும். அடுத்தது கூட்டு செய்கிறதுக்காக பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் பருப்பு ஒரு 1/2 கப் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் இதை சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, அதை இறக்கி வச்சுட்டேன். குக்கர் ஸ்டீம் இறங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூடயே 5-6 பல்லு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடயே ஒரு தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழைவாக வதங்கின உடனே இது கூட கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கீரையிலேயே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பில் இப்போ வதக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆகிடும். சாப்பாடு வெந்துடுச்சு. இந்த பக்கம் குக்கரை மாற்றிடுறேன். மாற்றிட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 5-6 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த கருணக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கருணக்கிழங்கு, அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கருணக்கிழங்கு நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெறும்னே இதை அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கலந்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் குக்கர்லேருந்து வேறு பவுலில் நான் உங்களுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸு, ரசமும் நிறைய லன்ச் மெனுவில் காமிச்சிருக்கேன், அதனால் காட்டல. ரசம், கூட்டு இது 3மே ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. கருணக்கிழங்கை நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். கருணக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின உடனே பீட்ரூட்டை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பீட்ரூட் வதங்கும் போதே இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பீட்ரூட் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி
ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பீட்ரூட் வேகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பத்த அளவு தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான், நம்ம அதில் மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்கல. இது ஒரு வெள்ளை பொரியல் மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு வாசனைக்காகவும் ஒரு லைட்டான காரத்துக்காகவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய், சோம்பு சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு. இதை 3த்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். ஒயிட் ரைஸு, பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, பீட்ரூட் பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.